நமக. முருகாசரணம். குரு பூர்ணிமா 10/7/2025. ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. சந்நியாச ஆசிரமத்தில் ஒவ்வொரு சந்நியாசியும் ஒவ்வொரு விதமான முறையில் துறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குடிசக்கர்கள் என்று அழைக்கப்படும் சந்நியாசிகள் ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகூதகர்கள் என்று அழைக்கப்படும் இன்னொரு விதமான துறவிகள் அதிக நீர் உள்ள நதிக்கரையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பரிவராஜர்கள் என்று அழைக்கப்படும் மற்றும் ஒரு விதமானவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்தில் 3 அல்லது சில குறிப்பிட்ட நாட்கள்தான் தங்குவார்கள். பரிவராஜகர்கள் ஞானத்தை அடைந்திருப்பார்கள். குரு சிஷ்ய பரம்பரையில் வந்திருப்பார்கள். தாங்கள் தங்கும் கிராமத்திலோ நகரத்திலோ பிச்சை எடுத்துத்தான் உணவு உட்கொள்வார்கள். சந்நியாசிகளுக்கு பற்றின்மை என்னும் பண்பு மிகவும் முக்கியமானது. ஒரே இடத்தில் அதிக நாட்கள் தங்கினால் அந்த இடத்திலோ அங்கு வாழும் மக்களின் மேலோ மற்றும் அங்கு வாழும் மக்களுக்கு இவர்கள் மீதோ பற்று வந்துவிடும். அதனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மழைக்காலத்திலோ ஊராக சஞ்சரிக்க முடியாது. ஏனெனில் மழைக்காலத்தில் புதிதாக புட்கள் செடிகள் துளிர்விடும். புழு பூச்சிகள் மண்ணிலிருந்து வெளிவரத் தொடங்கும். துறவிகளுக்கு அகிம்சை என்ற பண்பும் மிகவும் முக்கியமானது. புட்களையும் செடிகளையும் புழு பூச்சிகளையும் மிதியாமல் சஞ்சரிப்பது கடினம் என்பதால் மழைக்காலம் தொடங்கி முடியும் வரை 4 மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கிவிடுவார்கள். குறிப்பாக இயற்கை சீர்கெடாமல் இருந்த பண்டைய காலத்தில் ஆனி மாத பௌர்ணமி அன்றுதான் மழைக்காலமும் தொடங்கும். அவர்கள் எந்த ஊரில் மழைக்காலம் தொடங்கும் பொழுது இருக்கிறார்களோ அதே ஊரிலே 4 மாதங்களும் தங்கிவிடுவார்கள். அவ்வூரில் வாழும் மக்கள் சந்நியாசிகளிடம் 4 மாதங்களில் வேதாந்த உபதேசம் செய்யுமாறு வேண்டிக் கொள்வார்கள். அந்தந்த ஊர் மக்களே அவருக்கு தேவையான குடிசையை அமைத்து கொடுத்து பிச்சைக்கும் ஏற்பாடு செய்வார்கள். வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொருவரும் வேதாந்தத்தில் ஈடுபட்டு குரு மற்றும் ஈஸ்வரனை வழிபட வேண்டும். சந்நியாசிதான் ஞானத்தை பெற்றதுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் தான் துவங்க இருக்கும் வேதாந்த உபதேசம் தடையில்லாமல் முடிவடையவும் வியாச பகவானை ஆராதித்து பூஜை செய்யும் இந்நாள் குரு பௌர்ணமி என்றும் வியாச பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் துறவிகள் மட்டுமில்லாமல் ஞான மற்றும் மோட்ச சாஸ்திரத்தை அறிய முற்படும் அனைவரும் தங்களது குருவையும் வியாச பகவானையும் ஆராதிக்க வேண்டும். வியாச பகவானை நிமித்தமாக வைத்து சிவபெருமான் அல்லது ஸ்ரீமன் நாராயணனை தொடங்கி தங்களுடைய இப்பொழுதைய குரு வரை குரு பரம்பரையில் உள்ள அனைவரையும் இந்நாளில் வழிபட வேண்டும். வியாசர் தாறுமாறாக இருந்த வேதத்தை ஒழுங்குபடுத்தி ரிக் யஜுர் சாம அதர்வ என்ற சதுர மறைகளாக்கி ரிக்வேதத்தை பைல முனிவரிடமும் யஜுர்வேதத்தை வைசம்பான முனிவரிடமும் சாம வேதத்தை ஜமினி முனிவரிடமும் அதர்வண வேதத்தை சூமந்த முனிவரிடமும் ஒப்படைத்து இன்றளவும் நின்று நிலை பெற செய்தவர் என்பதால் அவர் வேத வியாசர் என்றே அழைக்கப்படுகிறார். வியாசர் என்றால் தொகுப்பாளர் என்று பொருள். வியாசர் வசிஷ்டரின் கொள்ளு பேரனும் சக்தி முனிவரின் பேரனும் பாராசார முனிவரின் மகனும் சுக முனிவரின் தந்தையும் ஆவார். ஸ்யாசம் வசிஷ்ட நக்தாரம் சக்தே பௌத்ரம் அகல்மஷம் பராச்சிரமகம் வந்தே சுகதாதம் தமோனிதம். வியாசரை விஷ்ணுவின் மறுவடிவம் என கூறுவர். இவர் வேறு அவர் வேறு அல்ல என்று பொருள்படுமாறு அமைந்தது இந்த ஸ்லோகம். விஸ்வாஷ்ய விஷ்ணுரூபாய விவசாய ரூபாய விஷ்ணுவே நமோவே பரம நிதியே வாசிஷ்டாய நமோ நம. வியாசர் கிருஷ்ண திவீதம் என்ற இடத்தில் பிறந்ததால் இவரை கிருஷ்ண துவைபாயனர் என்றும் அழைப்பர். வசிஷ்டரின் குலத்தோன்றல் என்பதால் வசிஷ்டர் என்ற பெயரும் உண்டு. இன்றும் சிரஞ்சீவியாக வாழும் இவர் பதரிகாசிரமத்தில் இருப்பவர். பாதநாராயணர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. வியாசர் 4 வேதங்களையும் தொகுத்தது மட்டுமின்றி வேத சாரங்களை ஸ்மிருதிகளாகவும் ஆக்கி உதவியுள்ளார். 18 புராணங்களை இயற்றியவரும் இவரே. அப்புராணங்களை பராமரிக்கும் பணியை சூத பௌனாக்கியர் வசம் ஒப்படைத்தார். நம் நாட்டு இரட்டை இதிகாசங்களான
இராமாயணம் வால்மீகி முனிவராலும் மகாபாரதம் வியாச முனிவராலும் இயற்றப்பட்டவை. இராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது என்றால் மகாபாரதம் அதில் அடங்கியுள்ள பகவத்கீதை விஷ்ணு சஹஸ்ரநாமம் உட்பட 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது என்றால் எவ்வளவு பெரிய சாதனை என்று மலைக்கத் தோன்றுகிறதல்லவா? பரமசூஸ்திரம் என்ற இவரது நூல்தான் நம் நாட்டின் அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத வேதாந்தங்களின் தோற்றுவாய் ஆகும். வியாசர் முனிவர்களுக்கெல்லாம் முனிவர், ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி. அதனால்தான் வியாச பூஜை எந்த வேதாந்தத்தை பின்பற்றியும் சுவாமிகளுக்கு கடைபிடிக்க வேண்டிய நோன்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வியாசருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை தந்துள்ளனர் என்றால் அவரை பகவான் வியாசர் என்று அழைப்பதுடன் அவரை ஒரு தலையுடைய பிரம்மா, இரு கையுடைய விஷ்ணு, நெற்றிக்கண் இல்லாத சிவன் என்று போற்றுகின்றனர். அதுர்முகத்திய பிரம்மா, அதுர்சபுஜ விஷ்ணுவே, அபாலலோசன சம்பு பகவான் பாதநாராயண. மகரிஷி வியாசரின் அவதார தினத்தில் அவரை நன்றியுடன் நினைவு கூர்ந்து நம் நாட்டு பாரம்பரியங்களை மதிக்கும் நம் அனைவரது கடமையாகும். இனிய குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நன்றி.